திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக உள்ள பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அதிகாரியை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதாவது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த முனியப்பன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி திண்டிவனத்தினுடைய 20வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா அலுவலக பணியில் ஈடுபட்டிருந்த முனியப்பனிடம் சென்று தன் வார்டில் நடைபெற்ற பணிக்கான நிதி ஒதுக்குதல் தொடர்பாக கோப்பினை எடுத்து வர கேட்டுள்ளார். அதற்கு முனியப்பன் சரியான முறையில் பதில் அளிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா முனியப்பனை ஒருமையில் திட்டியுள்ளார். மேலும் நகரமன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரனிடம் முனியப்பன் தன்னை தகாத வார்த்தைகளில் திட்டியதாகவும், நான் கேட்டதற்கு பதில் கூறாமல் இருந்ததால் நான் கேட்காமல் யார் கேட்பது, நகரமன்ற உறுப்பினர் கூறியும் அந்த பணியை செய்யாமல் இருந்த நகராட்சி ஊழியர் மீது ரம்யா ராஜா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். அதன்பின் நகராட்சி ஆணையர் அறைக்கு முனியப்பனை அழைத்து நகரமன்ற தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் ரம்யா ராஜாவிடம் மன்னிப்பு என்ற வார்த்தையை கேட்டுப்போ என கூறியிருக்கிறார். நகராட்சி ஆணையர் அறையில் நின்று இருந்த முனியப்பன் திடீரென மன்னித்து விடுங்கள் என அழுதபடி கூறி இருக்கையில் அமர்ந்திருந்த ரம்யா ராஜாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றுள்ளார். இச்சம்பவத்தை அறிந்த திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நகராட்சி அதிகாரி முனியப்பனை காலில் விழ வைத்த 20வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா மற்றும் காலில் விழ வற்புறுத்திய நகரமன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நகராட்சி ஆணையர் இல்லாத நேரத்தில் அவருடைய அறையை சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளனர் என்றும், எனவே நகராட்சி ஆணையர் அலுவலக அறையில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி மேலாளர் நெடுமாறன் மற்றும் திண்டிவனம் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை அதிகாரிகள் விசாரணை செய்ததில் இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகி வருகிறது.